கோவை தெற்கில் வானதி சீனிவாசன் வெற்றி பெறுவதற்கு வடமாநிலத்தவர்களின் வாக்குகளே காரணம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதை மைக் கச்சேரி பகுதியில் பார்க்கலாம். சென்ட்ரிங்க்கு, ரோடு போட, பெயிண்ட் அடிக்க, கொத்தனார் வேலைக்கு, தச்சு வேலைக்கு, எல்லா வேலைக்கும் ஆள் தேவைப்படுது. கார்மெண்ட்ஸில் வேலை செய்ய, ஜவுளி கடையில் வேலை செய்ய ஆள் தேவைப்படுது. நீ சும்மா இருக்க போயிட்ட, சும்மா அவன் வந்து நினைச்சிட்டான் 1.5 கோடி. இன்னும் 5 வருஷம் கூட மோடிக்கிட்ட 1.5 கோடி 3 கோடி. நாங்கள் தான் பெரிய சாதி, தூக்கி போட்டு ஒரே மிதிச்செஞ்சிருவேன், மிதிச்செஞ்சிருவேன். இப்போவே பூரா இடத்துல விலைப்பட்டியிலேருந்து எல்லாம் இந்தி. ஏன்னா இந்திக்காரன் வந்துட்டானா, இந்தி. ஏற்கனவே இங்கிலாந்து இன்னொரு மாநிலமாக இருக்குது, எல்லாமே இங்கிலீஷு, தங்கிலீஷு. இப்போ அங்கே பாரு, மணி டாக்கீஸு, மணி தமிழ் எழுத்துல இருக்குது, டாக்கீஸ் என்ன எழுத்துல இருக்குது, எழுத்து தமிழ், உச்சரிப்புன்ன ஆங்கிலம், அதுக்கு பேர் என்ன, தமிங்கிலம், தங்கிலீஷு, தங்கிலீஷு, தங்கிலீஷ். எல்லா கடையும் பாரு, தாஜ் ஃபுட்வேர் எப்படி எழுதிருக்கு, தமிழில் எழுதியிருக்கு, உச்சரிப்பு ஆங்கிலம், தங்கிலீஷ். ஓ நாடா அது தமிழ்நாடா? பேரு தமிழ்நாடு, தமிழனுக்கும் தமிழுக்கும் சுடுகாடு. இதை மாற்றுவதற்குத்தான் உன் மகன் துடிக்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்திக்காரன் 1.5 கோடி 1.5 கோடி 1.5 கோடி திருப்பி 1.5 கோடி வந்தான்னா அவனுக்கு வேலை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, இங்கே வாழ வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. வாக்குரிமை, ஓட்டுரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். சான்று சொல்லவா? சான்று. கோவை தெற்கு தொகுதியில் அம்மா வானதி சீனிவாசன் ஜெயிச்ச 20,000 வாக்கும் வட இந்தியம் போட்ட ஓட்டு. அவன் இந்த நிலத்தின் அரசியல் அவன் தீர்மானிப்பான். வழியே கிடையாது. இப்போவும் நீ துறைமுகம் பகுதியில் போ, சேட்டுகள் வாழ்கிற இடத்துல போய் இந்தியில் பேசி ஓட்டு கேட்குற நிலைமைக்கு வந்துட்டான் நம்மால் திராவிடன். இந்தியை எதிர்க்கிறேன் கிரிக்கிறேன்ட்டு எதர்மே சாத்மே ஓட்டுமே காராகன்னு பேசிட்டு கிடக்குறான். அவன் இருக்கானா இல்லையா சொல்லு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.